வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ மதராசி படத்தை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலி மட்ராசி மீன்ஸ் நார்த்தில் எல்லாம் வேற மீனிங் இருக்கு. இப்போ நான் கல்கட்டாக்கு போயிருந்தேன். பெங்களூருன்ட்டு மட்ராஸுக்கா. ஸோ அங்கே நீங்கள் நார்த்தில் கல்கட்டாலெல்லாம் நீங்கள் சவுத்தில் எங்கேருந்து போனாலும் உங்களை மட்ராசி அப்படி தான் கூப்பிட்டாரு. பட் இந்த படத்துக்கு மட்ராசின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அது எந்த காரணம் தெரியல. ஒருவேளை நான் சொன்ன காரணம் கூட இருக்கலாம். இது முருகதாஸ் அவங்க டைரக்ட் பண்ண படம். முருகதாஸ் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கத்தி படம் எனக்கு ரொம்ப, துப்பாக்கி படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க நோலன் டைரக்டர் நோலன் படத்துலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. அப்படிதான் கஜினின்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க. மொமெண்டோன்னு ஒரு படம். அது ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படத்தை பற்றி பேச போகிறோம். மதராசி படத்தை பற்றி பேசுகிறோம். படத்தில் ஒரு சின்ன ஒரு லைன் என்னன்ட்டு இந்த கன் கல்ச்சர் பற்றி பேசுகிறாரு. கன் கல்ச்சர் ஆக்சுவலி இந்தியாவிலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. பட் நிறைய பேர் இல்லீகலாக பிஸ்டலு, கன்னு, ரைஃபிள் எல்லாம் வச்சுருப்பாங்க. சஞ்சய் தத் இந்த கேஸில் அரெஸ்ட் ஆனாங்க. லாங் பேக் நிறைய இந்த மாதிரி இல்லீகல் ரைஃபிள்ஸு, கன்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்கன்ட்டு அவங்க 15 இயர்ஸ் பேக் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஹிந்தி ஆக்டர். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்ட்டு வில்லன் குரூப் ஒன்று இருக்குது. எல்லாம் ஃப்ரம் நார்த் இந்தியா. அவங்க எப்படியான அவங்க பிஸ்டல்ஸு, கன்னு விற்கணுன்ட்டு எதோ பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. மெத்தட் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 100 கன்று ஃப்ரீயாக கொடுத்துடலான்ட்டு கண்டவங்க எல்லாம் பிஸ்டல் எடுத்து கொடுத்துட்றாரு. 100 பேருக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சரி இவங்க நமக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாரு, ஸோ அதனால நமக்கு பெரிய பிஸ்னஸ் ஆகுது. இப்போ நமக்கு என்ன பொருள் பண்ணாலும் பிஸ்னஸ் ஆகணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு வேற கண்ட்ரி ஒரு மிலிட்ரி ஏரோப்ளைன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு பிஸ்னஸ் ஆகணும். ஸோ பிஸ்னஸ் ஆகணுன்ட்டு நிறைய வார் எல்லாம் நடக்கணும். வார் நடந்தால் தான் அவங்க பிஸ்னஸ். ஸோ அப்படி தான் நாங்கள் வார் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரியில் வாங்கிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் கன் கல்ச்சர்லாம் கிடையாது. ஸோ இவங்களெல்லாம் கன்ஸ் எல்லாம் ஸ்மகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் நம்ம மெயின் ஹீரோ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க இது கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் சிவகார்த்திகேயன் ஒரு ரியல் லைஃப்ல ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர். அவர் ஒரு லவ் டிசப்பாயின்மெண்ட் ஆகி சுத்திட்டு இருப்பாங்க. மாடிவே மேலே பெரிய பில்டிங் இந்த குதிச்சிடுவேன் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரன்னா கேட்டா என்ன பொண்ணை விட்டு போயிடுச்சு, என் லவரை விட்டு போயிடுச்சு, அதனால இப்படி பண்றேன் அப்படின்ட்டு. சிவகார்த்திகேயனுக்கு இந்த பெரிய இன்ஸ்பெக்டர் மெயின் கேரக்டர் நம்ம படத்துல ஐ திங்க் அஜய் தேவகன் நினைக்கிறேன். அவங்க கான்டாக்ட் கிடைக்கும். கான்டாக்ட் கிடைச்ச உடனே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. பட் ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லை. பட் ஆனால் கூட அந்த அஜய் தேவகனுக்கு இவன் ரொம்ப பிடிச்சி போய் நீ அந்த இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே அன்அஃபிஷியலாக சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதில் இவனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டே இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்ட்டு எல்லார் கையிலும் பிஸ்டல் கிடச்சிட்டான். ஒரு காமன் மேன் கையில் க்ரைம் எல்லாம் நிறைய ஆகிடும். க்ரைம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏன்னா கத்தி இருந்தால் குத்தணும், ஓடணும், பின்னாடி சுற்றணும், எல்லாம் ஏன்னா குத்தின பிறகு அவன் சாவாமல் இருக்கலாம். பட் பிஸ்டல் இருந்து ஆல்மோஸ்ட் 95% ஆல் க்ளோஸ். அந்த ஐடியாவில் தான் நம்ம இந்த கன் கல்ச்சர் வேண்டாம்ன்றது படுத்து சப்ஜெக்டு. இது ரொம்ப சின்னதாக வருது, அவ்வளோதான். இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த கன்னு பிஸ்டலில் ஸ்மகிள் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா?
ஸோ இவங்களெல்லாம் பிடிக்கணுன்ட்டு இதில் சிவகார்த்திகேயன் இந்த நம்ம பெரிய இன்ஸ்பெக்டர் அஜய் தேவகனுக்கு ஹெல்ப்பாக போகிறாங்க. பெரிய ஹெல்ப்பாக படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் தான் வருது. பட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் சப்ஜெக்ட். இந்த கன் கல்ச்சர் பற்றி யாரும் படம் பண்ணல. பட் இந்த சப்ஜெக்ட் படத்தில் ஒரு 10% தான் வருது, அங்கே இங்கே வருது. அதுக்குள்ளே எல்லாம் வில்லனை மீட் பண்ணுறது, அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறது, அவனை பிடிக்கிறது, தேடுறது, ஃபைட் பண்ணுறது, இப்படியே போயிட்டு இருக்கும். ஆக்சுவலி அனிருத் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அவங்க மியூசிக் அதே மாதிரி இருக்கு. வந்து ஒரு 6 மாதத்தில் வந்த படத்தில் வந்து ரஜினி படம் ஆகட்டும், கூலி ஆகட்டும், கமல் படம் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், இல்லை லோகேஷ் கனகராஜ் படம் ஆகட்டும், அதில் பண்ண மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெருசாக ஒன்றும் வேரியேஷன் கிடையாது. அனிருத் மியூசிக்லேயும் வேரியேஷனே கிடையாது. இதில் ஒரு 8-9 சாங்ஸ் மாதிரி வரும். எதுவும் மெலோடியஸாக இல்லை, எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கு தட்டிகிட்டே இருக்காரு. பட் அவர் நம்பர் 1 சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் கமர்ஷியல் டைரக்டர். அவங்களால ஏஆர் ரஹ்மான் மாதிரி படம் பண்ண முடியாது. ஸோ இது கூட பெருசாக ஒன்றும் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. முருகதாஸ் கூட பெரிய டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. ஹீரோயினும் கூட பெரிய அட்ராக்ஷன் கிடையாது. அவங்களுக்குள்ள நடக்கிற லவ் கூட பெருசாக ஒன்றும் ரொம்ப அப்பீலிங்காக இல்லை, கனெக்ட் ஆகாது. சிவகார்த்திகேயன் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஃபைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஃபைட்டே ஒரு 60 நிமிஷம் வரும், 60 மினிட்ஸ் வரும். முக்கியமாக இன்டர்வல் மேலே வர்ற ஃபைட்டு ஆல்மோஸ்ட் 25 to 30 மினிட்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ் கிட்ட வர்ற ஃபைட்டு ரொம்ப லெங்க்தியாக இருக்கு. ஸோ ஒரு படத்தில் ஒரு ஃபைட்டே 50 நிமிஷம் இருந்தால் படத்து கதை எங்கே வருது, கேரக்டர்ஸ் அங்கே வருது, கதை எங்கே டெவலப் பண்ணுறீங்க, வேறு கேரக்டர்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. சிவகார்த்திகேயன் ஒரு மென்டல் மாதிரி நடிக்கிறாரு. எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி, மறுபடியும் வர மாதிரி. அது நம்ம கஜினி படத்தில் வருது, மெமெண்டோ படத்தில் இதெல்லாம் வருது. பட் கொடுத்தது அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை டைரக்டரால் அவங்கக்கிட்ட சரியாக வேலை வாங்க முடியல. ஆக்சுவலி இது நமக்கு நீங்கள் அன்னியன் படம் பார்த்தா, அன்னியனில் விக்ரம் அப்படின்றப்ப இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு. இது இவங்க பண்ணியிருக்கிற கேரக்டர் டைரக்டர் சரியாக வேலை வாங்கல, அவங்களால சிவகார்த்திகேயனால பண்ண முடியல. டைரக்டர் தான் நாங்கள் குறைய சொல்லணும், சிவகார்த்திகேயன் கிடையாது. பட் என்னன்ட்டு நிறைய ஃபைட்ஸ் இருக்கு, ஃபைட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன். பட் அந்த கன் கல்ச்சரு, அது யார், எங்கே தயார் பண்ணுறாரு, எந்த ஊரில் நடக்குது, எப்படி சப்ளை பண்ணுறாரு, எப்படி மார்க்கெட் பண்ணுறாரு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்கா இதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசனை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சுமாரான படம். சிவகார்த்திகேயனு கூட ஏதோ பெருசாக நடிச்சுட்டாருன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்றாரு இவர் கத்தி துப்பாக்கி அதே படத்தில் நிறைய சீன்ஸ் எடுத்து போட்டிருக்காரு அப்படிதான் சொல்றாரு. படத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. பட் அத்தனை ஃபைட்ஸ் தேவையான்றதுதான் கொஸ்டின். ரொம்ப ஆர்டினரி ஃபிலிம், அவ்வளோ பெருசாக படத்தை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சத்யேந்திரா பேசுகிறேன், சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். என் சேனல் பேர், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.